ராஜஸ்தான் சுரங்க விபத்தில் ஒருவர் பலியாகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, வணக்கம். ராஜா, இந்த விபத்தில் பலியாகியிருக்கிறார் ஒருவர், அவரின் விவரங்கள் என்ன? மேலும் அங்கிருக்கிறவர்கள் எப்படி மீட்கப்பட்டு வருகிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். ராஜஸ்தான் மாநிலம் இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் நிறுவனத்துக்கு சொந்தமான சுரங்கம் ஒன்று உள்ளது. கொல்கத்தாவில் இருந்து அதிகாரிகள் குழு நேற்று அந்த சுரங்கத்தை ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கார்கள். ஆய்வு பணி முடிந்து பிறகு அந்த சுரங்கத்தில் இருந்து அந்த லிப்ட் மூலம் அவர்கள் வெளியே செல்லும் முயற்சிக்கும் பொழுது லிப்ட் ஒரு சங்கிலி எதிர்பாராதமாக அருந்து இதில் 15 பேரும் அந்த லிப்டுக்குள் சிங்கி இருக்கிறார்கள். 700 மீட்டர் ஆழத்தில் இந்த லிப்ட் அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். விபத்து குறித்து தகவல் கிடைத்தோடனே மீட்பு குழு உடனே தீவிரப்படுத்தப்பட்டது. மாநில பேரிடர் மீட்பு குழு உதவியுடன் நேற்று இரவு முதலிருந்து மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. 3 கட்டமாக இதனை அவர்கள் பிரித்திருந்தார்கள். அதில் முதலில் 3 பேர் மீட்கப்பட்டார்கள், பிறகு 2 பேர் மீட்கப்பட்டார்கள் என கிட்டத்தட்ட இன்று காலை வரை பார்க்கும்போது 10 பேர் மீட்கப்பட்டிருந்தார்கள். இவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் தரப்பில் இவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் இவர்கள் காலில் அனைவருக்கும் காயங்கள் ஏற்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சற்று நேரத்திற்கு முன்பு எஞ்சியுள்ள 5 பேரும் மீட்கப்பட்டு இருக்கிறார்கள். மொத்தமாக 15 பேர் மீட்கப்பட்டு விட்டார்கள். அதில் ஒருவர் உயிரிழந்து விட்டதாக மாநில பேரிடர் மீட்பு குழு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் உயிர் சேதங்கள் எதுவும் வாய்ப்பில்லை என கூறியிருக்கிறார்கள். இந்த மீட்பு குழு எவ்வளவு துரிதப்பட்டது என்ற காட்சிகள் தான் வெளியே இருக்கிறது. சுரங்கம் என்பதால் சவாலான விஷயங்கள் காரணத்தையும் தாண்டி மீட்பு குழு துரிதமாக அனைவரையும் பத்திரமாக மீட்டு விட்டனர். எதிர்பாராத விதமாக ஒருவர் உயிரிழந்ததாக கூறியிருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.